மக்களின் இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் முயற்சி செய்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் எப்போதும் அரசியல் சாசனத்தையோ அம்பேத்கரையோ மதிப்பதில்லை என்றும் ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. ரிஷிகேஷில் நடைபெற்ற கங்கா ஆரத்தியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கங்கைக்கு தீப ஆராதனை காட்டி வழிபாடு. விவிபேட் இயந்திரத்தில் பதிவாகும் அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ண கோரிய வழக்கு. இன்று இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் தாலியை கூட பறித்து விடுவார்கள் என்ற பிரதமரின் பேச்சுக்கு பிரியங்கா காந்தி காட்டமான பதிலடி. தமது தாய் சோனியா காந்தி நாட்டுக்காக தாலியை பறிகொடுத்தவர் என்று தேர்தல் பரப்புரையில் ஆவேசம். இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சு குறித்து 20,000க்கும் மேற்பட்டோர் தேர்தல் ஆணையத்தில் புகார். மோடி மீதான புகார்கள் குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக தகவல். சேலம், ஈரோட்டில் 108 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர். கிரிவல பாதையில் விடிய விடிய சுற்றி வந்து சாமி தரிசனம் செய்த பக்தர்கள். கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கூத்தாண்டவர் கோயிலில் அரவாணி கண்ணவனாக நினைத்து தாலி கட்டிக்கொண்ட திருநங்கைகள். திருநங்கைகளுக்கான அழகி போட்டி, ஆடல் பாடல் என சித்திரை திருவிழா கோலாகலம். மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கலாஷேத்ரா முன்னாள் பேராசிரியர் கைது. வெளிநாட்டில் வசிக்கும் முன்னாள் மாணவி ஆன்லைன் மூலம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. ஆந்திராவில் பிரம்மாண்ட பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்த பவன் கல்யாண். 5 ஆண்டுகளில் சொத்து மதிப்பு 190% அதிகரித்துள்ளதாக பிரமாண பத்திரத்தில் தகவல். ஆந்திர பிரதேசம் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் குடும்பத்திற்கு 757 கோடி ரூபாய் சொத்துக்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் குடும்ப சொத்து 931 கோடி ரூபாய் என பிராமண பத்திரத்தில் தகவல். ராஜஸ்தானில் பாலி நகரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து ரோட் ஷோ சென்ற நடிகை கங்கனா ரணாவத். உத்தரப்பிரதேசம் மதுராவில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஹேமமாலினி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ அணி வெற்றி. சதம் விளாசி வெற்றிக்கு வித்திட்ட ஸ்டோயஸ்க்கு குவியும் பாராட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.